வணக்கம் நண்பர்களே. என்ஐ ஒய்ஸ்க்கும் போஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து இந்த போர்ட்லேயே வந்து ரொம்ப வருஷம் இதில் இருக்கிறதுனால 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால ரெண்டோடைய டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறேன். ஓகே, முதல்ல போஸ் வந்து எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா செப்டம்பர் 2020 தான் ஆரம்பிச்சாங்க. என்ஐ ஒய்ஸ் வந்து நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ்டிமேட்டடி நவம்பர் 1989 வருஷத்தில் போஸ் என்ஐ ஒய்ஸ் ரெண்டுலேயுமே ஏப்ரல் அக்டோபர் ட்வைஸ் இயர் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ரெண்டுலேயுமே அஃபோர்டபுள் ஃபீஸ் தான். என்ஐ ஒய்ஸ் டிஎம்ஏ ஃபீஸு, எக்ஸாம் ஃபீஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு, கைட் ஃபீஸ் எல்லாம் பார்க்கும்போது போஸ் ஃபீஸ் கூட ஈக்குவல் ஆகுது. எக்ஸாம் வந்து வீட்டில் உட்காந்து எழுதிக்கலாம். என்ஐவிஸ் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் எக்ஸாம்ஸ் கிடையாது. சென்டர்ஸ் போயிட்டு தான் ஃபிசிக்கல் எக்ஸாம்ஸ் எழுதணும். கேவிஸ் கூட தான் நடக்கும். ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஓகேங்களா? ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா சப்ஜெக்ட் ஆட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து ஃபெயில் ஆகிட்டோம்னா அந்த ஃபெயில் சப்ஜெக்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு எழுதுறதுக்கு ரெண்டுலேயும் ஆப்ஷன் இருக்குது. டிஓசி ஆப்ஷன்ஸ் இருக்குது. 6th பாயிண்ட். என்ஐவிஎஸ்ல பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட் 2 வருஷத்துக்குள்ள ஃபெயில் ஆயிருக்கணும். சிபிஎஸ்சி இருந்தால் லாஸ்ட் 5 இயர்ஸ்க்குள்ள ஃபெயில் ஆயிருக்கணும். 2 சப்ஜெக்ட் தான் பாஸ் ஆனதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ரிமைனிங் 3 எழுதுற மாதிரி வரும். ஆனால் போஸ் வந்து கூட 2 சப்ஜெக்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப் டு 4 சப்ஜெக்ட் வரையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். என்ஐவிஎஸ் வந்து கவர்மெண்ட் ரெகனைஸ்டு. பியூஎஸ்எஸ் வந்து என்ஐவிஎஸ் ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. பியூஎஸ்எஸ் 10th முடிச்சா 12th என்ஐவிஎஸ்ல படிக்கலாம். ஓகேங்களா? ரெண்டோடைய சிலபஸ் மேக்ஸிமம் ஒன்று தான். ஓகேவா? என்ஐவிஎஸ் வந்து ஒரிஜினல், போஸ் வந்து அதோடைய காப்பி. ஏன்னா போஸ்ல என்ஐவிஎஸ்ல வேலை பார்த்த சேர்மன் தான் வெளியே வந்து சிக்கிம் கவர்மெண்ட் டைப் பண்ணி போஸ் ஆரம்பிச்சிருக்காரு. ரெண்டுலையுமே ஒரிஜினல் மார்க் ஷீட் வந்து சம் பண்ணும் நம்ம ஒருவேளை டிஓசி பண்ணோம்னா. ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் டிஃபரன்ஸ். ஓகே, நன்றி, வணக்கம்.